ப்ரைஸ் த லார்ட். இந்த பிப்ரவரி மாதத்தில் 21ஆம் தேதி ஆகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. எந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யோபுவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 6வது வசனம். த புக் ஆஃப் ஜோப் சாப்டர் 31 verse 6. சுமுத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்து, என் உத்தமத்தை அறிவாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? யோபு பக்தர் சொல்லுகிறார், கர்த்தர் என்னை ஒரு தராசுல, அது நல்ல ஒரு சுமுத்திரியான தராசுல ஆண்டவர் என்னை நிறுத்தட்டும், ஆண்டவர் என்னை வே பண்ணட்டும், ஆண்டவர் என்னுடைய உத்தமத்தை அவர் அறிந்து கொள்வாராக. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை யார் சொல்ல முடியும்? யோசித்து பாருங்க. இருதயத்தில் உத்தமமாக இருக்கிறவர்கள் தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். இருதயத்தில் அசுத்தத்தையும் துன்மார்க்கத்தையும் ஏமாற்று தன்மைகளையும் கசப்புகளையும் வைத்திருக்கிற யாருமே ஆண்டவர் என்னுடைய உத்தமத்தை அறிவாராக அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்போ யோபு பாருங்க, எவ்வளோ ஒரு உத்தமமான மனிதனாய், அவர் நீதிமானாய் ஆண்டவருக்கு முன்னால் இருந்திருக்கிறார் என்பதை இந்த வார்த்தைகள், இந்த 31ஆம் அதிகாரத்தை டைம் இருக்கிறவங்க நீங்கள் முழுசும் வாசித்து பாருங்கள். யோபு எப்படிப்பட்ட ஒரு நீதிமான் என்பதை இதிலே நாம் அறிந்து கொள்ள முடியும். நான் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவர் சொல்லுகிறாரு ஃபர்ஸ்ட் வேர்ஸில், என் கண்களோடே உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாயிருப்பது எப்படி? அப்பொழுது உன்னதத்திலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வவல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் எனக்கு கிடைக்குமோ? மாறுபாடானவனுக்கு ஆபத்தும் அக்கிரம செய்கைக்காரருக்கு அக்கினியும் அல்லவோ கிடைக்கும். அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளையெல்லாம் எண்ணுகிறார் அல்லவா? நான் மாயையிலே நடந்தேனோ, என் கால் கபடு செய்ய தீவிரித்ததோ என்று சுமுத்திரியான தராசிலே தேவன் என்னை நிறுத்து, ஆண்டவர் என் உத்தமத்தை அறிவாராக. என் நடைகள் வழியை விட்டு விலகினதும் என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும் ஏதாகிலும் ஒரு மாசு என் கைகளில் ஒட்டி கொண்டதும் உண்டானால், அப்பொழுது நான் விதைத்ததை வேறொருவன் புசிப்பானாக, என் பயிர்கள் வேறற்று போக கடவது. என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்தது உண்டானால், அப்பொழுது என் மனைவி வேறொருவனுக்கு மாவரைப்பாளாக, வேற்று மனிதர் அவள் மேல் சாய்வார்களாக. அது தோஷம், அது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படும் அக்கிரமம். ஆமே. அது பாதாள பரியந்தம் பட்சிக்கும் அக்கினியா என் சம்பத்தை எல்லாம் நிர்மூலம் ஆக்கும். என் வேலைக்காரனானாலும் என் வேலைக்காரியானாலும் என்னோடே வழக்காடும் போது அவர்கள் நியாயத்தை நான் அசட்டை பண்ணியிருந்தால், தேவன் எழும்பும்போது நான் என்ன செய்வேன்? அவர் விசாரிக்கும் போது நான் அவருக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? நீங்கள் இதை தொடர்ந்து வாசித்து பாருங்க. பிரியமானவர்களே, இதில் நம்ம வாசித்தது போல யோபு சொல்கிறாரு, என் கண்களோட நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். இன்னொரு ஸ்திரீயை நான் எப்படி எட்டி பார்ப்பேன்? என்னுடைய கண் எப்படி அவள் மேல் மயங்கும்? இந்த பாவத்தை நான் செய்திருந்தால், அவர் சொல்லுகிறாரு, என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி, அவர் எந்த தப்பும் பண்ணல, மனசளவில் நான் யார் மேலேயாவது அப்படி இச்சையாக நான் பார்த்துருந்தா, மனசளவில் என் மனமானது யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்தது உண்டானால், என் மனைவி இன்னொருத்தனுக்கு மனைவி ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட மனிதன் இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? ஒரு மனிதன் உத்தமமாய் நடந்தாலே ஒழிய, உண்மையாகவே அவன் மனதின் அளவில் அவன் உத்தமமாய் இருந்தால் மட்டும்தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். அவர் தனக்குத்தானே சாபத்தை வருவித்துக் கொள்கிறது போல இருக்குது. ஆனால் கண்டிஷனோடு அவர் சொல்கிறாரு, நான் இப்படி பண்ணியிருந்தா, இன்னொரு ஸ்திரீ மேலே என்னுடைய ஆசை போயிருந்துச்சுன்னா, என் மனைவியை இன்னொருத்தன் எடுத்துகிட்டு போட்டோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, அப்போ எந்த அளவுக்கு யோபு உத்தமமாக இருக்கிறார் என்பதை இந்த வசனத்தில் நம்ம புரிந்து கொள்கிறோம். அவர் சொல்கிறாரு, நான் ஏதாவது தப்பு, ஏதாவது மாசு, ஏதாவது அசுத்தம் என் கையில் இருக்குதா,
ஆண்டவர் நீங்கள் என்னை தராசில் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க ஆண்டவரே. தராசில் என்னை நிறுத்து பார்த்து என்னுடைய உத்தமத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படி சொல்ல முடியுமா? மனிதர்களுக்கு முன்னால் நம்ம சொல்லுவோம், தேவனுக்கு முன்னால் யோபு சொல்லுகிறார். பரிசுத்தமான அந்த தேவனுக்கு முன்னால் இருதயங்களை பரிசோதித்து இருதயத்தின் ஆழங்களை பார்க்கிற கர்த்தருடைய முன்பாக அவர் சொல்றாரு, ஆண்டவரே என்னுடைய உத்தமத்தை நீங்க அறிந்து கொள்ளுங்க, நீங்க அறியுங்க ஆண்டவரே. என் இருதயத்தை நான் திறந்து காட்டுறேன். நான் அப்படிப்பட்டவன் அல்ல, நான் இவ்வளோ அசுத்தமானவன் அல்ல, நான் விபச்சாரன் அல்ல, என்கிட்ட அசுத்தம் இல்லை ஆண்டவரே, நீங்கள் இருதயத்தை பாருங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் பிரியமானவர்களே? மனிதர்களுக்கு முன்பாக பாராட்டுகளை வாங்குவது ரொம்ப எளிது. மனிதர்களுக்கு முன்னால் நீங்கள் ஒரு ப்ரேயர் பண்ணிட்டீங்கன்னா, இல்லை ஊழியம் பண்ணிங்கன்னா, இல்லை ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தீங்கன்னா, இல்லைனா தான தர்மம் நிறைய நன்மைகள் பண்ணிங்கன்னா உங்களை அநேக ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் தேவன் அப்படி அல்ல. நீங்கள் அதெல்லாம் வச்சு ஆண்டவர் உங்களை நல்லவங்கன்னு சொல்கிறதுக்கு தேவன் அல்ல. அவர் ஒரு இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. நம்ம செய்கிறத மனிதன் பார்க்கிறான். ஆனால் என் இருதயத்தில் ஒரு எண்ணம் வருது பார்த்தீங்களா, அந்த தாட், அதை கர்த்தர் பார்க்குறார். அதான் வசனம் சொல்லுது, ஆரிஜின் ஆஃப் த தாட், எண்ணங்களினுடைய உறுப்பிடமாகிய, அது உருவேற்படும் இடம், ஃபேக்ட்ரி எது தெரியுமா? நம்ம மனசு. இன்னைக்கு நம்ம மைண்டுன்னு சொல்கிறோம்ல, இந்த மைண்டு மனசு, அந்த மனசில் தான் நினைவுகள் உற்பத்தி ஆகுது. அதுதான் நான் அது ஃபேக்ட்ரின்னு சொல்கிறேன். அந்த நினைவுகள் எப்படிப்பட்ட நினைவுகளாக இருக்கிறது? நான் ஒருத்தருக்கு உதவி செய்கிறேன், ஆனால் அதுக்கு பின்னால் என்னுடைய இன்டென்ஷன் என்னவா இருக்குது? அவங்க என்னைய புகழணும், இல்லை இன்னைக்கு நாளைக்கு அவங்க எனக்கு உதவி செய்யணும், அதுதான் என் இன்டென்ஷனாக இருந்து நான் உதவி செய்கிறேன்னா, அந்த இன்டென்ஷனை கர்த்தர் பார்க்குறார். அதில் எனக்கு ஒரு உத்தமம் இருக்கிறதா என்பதை தேவன் பார்க்கிறார். அதான் யோபு சொல்கிறாரு, ஆண்டவரே நீங்கள் என்னை நிறுத்து பாருங்க, ஆண்டவரே தராசில் வச்சு என்னை நிறுத்து பாருங்க, என் உத்தமத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க ஆண்டவரே. மனிதர்களுக்கிடத்தில் நான் எவ்வளோ சொல்கிறேன், அவங்களால புரிஞ்சிக்க முடியல. நீங்கள் என்னுடைய உத்தமத்தை அறிந்து கொள்ளுங்க. நீங்கள் உண்மையாக உத்தமர்களாக இருந்தால் மனிதர்கள் என்ன வேணால் சொல்லட்டும், உங்கள் மேலே எப்படிப்பட்ட அபாண்டமான பழி குற்றத்தை அவங்க சுமத்தட்டும். பிரியமானவர்களே, நீங்கள் பயப்படாதீங்க. யோசேப்பு வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், தப்பே பண்ணலை, ஆனால் குற்றத்தை சுமத்தி சிறையில் போடுறாங்க. ஒருவேளை யோசேப்பு கூட இதை சொல்லியிருக்கக்கூடும், ஆண்டவரே தராசில் என்னை நிறுத்து பாருங்க ஆண்டவரே, என் உத்தமத்தை அறிந்து கொண்டு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். ஆண்டவர் உதவி செஞ்சாரா இல்லையா? உதவி செஞ்சார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் துணை என்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது. ஒருவேளை ஜனங்க அவங்கள புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், மற்றவங்களாம் அவங்கள புரிந்து கொள்ளாமல் நீங்கள் தண்டனையை அனுபவிக்கிற சூழ்நிலையில் கூட இன்னைக்கு இருக்கலாம். ஆனால் நீங்கள் உண்மையாகவே உத்தமர்களாக இருந்தால் தேவன் அறிவார். அவர் நீதியுள்ள கர்த்தர். அவர் நீதியை நிச்சயமாய் நிலைநாட்டுவார். உங்களுக்கு விடுதலையை கொடுப்பது மட்டுமல்ல, உங்களுக்கு உயர்வை கர்த்தர் கட்டளையிடுவார். யோசேப்புக்கு விடுதலையை மட்டுமா கொடுத்தார் ஆண்டவர்? யோசேப்பை எப்படி உயர்த்தினார் பிரியமானவர்களே? உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் துணை. ஆனால் நம்ம இருதயத்தில் உத்தமம் இருக்கிறதா? அதுதான் பெரிய கேள்வி. இருதயத்தில் உத்தமம் இல்லைன்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே இந்த ஏரியாவில் நான் இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் ஆண்டவரே, என்னுடைய மைண்டில் இன்னும் தேவையில்லாத தாட்ஸ் வருது, இச்சையான சில காரியங்கள் கூட என்கிட்ட இருக்குது, இதெல்லாம் என்னை விட்டு அகன்று போகணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்க அது வல்லமையுள்ள ரத்தம். எல்லாவற்றையும் ஆண்டவர் கழுவுவார். நம்ம ஆண்டவர்கிட்ட வந்தால் போதும், அப்பா இந்த இடத்துல நான் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன், இந்த பாவத்தை என்னால் மேற்கொள்ள முடியலப்பா, ஜெயித்த மாதிரி இருக்குது, அடுத்த நேரம் விழுந்து போகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். யோபு 31:6 சுமத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்து, என் உத்தமத்தை அறிவாராக. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?